உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். மீன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்கர பெயர்ச்சியை பற்றி இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். மீனராசி அன்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த சனி வக்ர பயிற்சின்றது ஜூலை 27 டிசம்பர் மாதம் 10 வரைக்கும் 137 நாட்கள் தொடர்ச்சியாக இருக்க போகுது. இந்த காலகட்டங்களில் நான் ரொம்ப அட்வான்டேஜாக இந்த காணொலியை இந்த சனி வக்ரத்தை பற்றி நான் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லணும்னா அது மீனராசிக்கு தான் சொல்லணும். சனி பகவானால் நிறைய பாதிப்புகளை சந்தித்தவங்க நீங்கள் தான், கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஏன் இந்த வாழ்க்கை இந்த அளவுக்கு வாழணுமா, ஏன் இப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆளாகணும், இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்கணும், நாம் நேர்மை இல்லாமல் வாழக்கூடிய நிலையில் இருந்திருந்தால் கூட சொல்லலாம். நம்ம எல்லா விஷயத்துலேயும் தெய்வத்தை நினைக்காம நேர்மையாக எல்லாத்தையும் பண்ணியும் நாம் இவ்வளோ பாதிப்புகளுக்கு ஆளாகிறோம். நல்லதை செய்ய போனாலும் அந்த இடத்துல பாதிப்புகளை சந்திக்கிறோம். யாருக்கும் உதவினாலும் கடைசியில் அது நமக்கே உபத்திரமாக வந்து நிற்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளை புரிஞ்சிக்கலைன்னா யார் புரிஞ்சிக்குவாங்கன்ற அளவுக்கெல்லாம் குடும்ப ரீதியில் பாதிக்கப்பட்டவங்களும் மீனராசி என்பர்கள் தான். அமைதியை இழக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, ஒரு அமைதி இல்லாத அளவுக்கு ஒரு நிலை உருவாயிடுச்சு. செய்கிற வேலையில் இருந்து தொழில் வரைக்குமே பெரிய லெவலில் நிறைய வீண் விரயங்களை சந்தித்து இன்றைக்கி கடன் சுமைகளை தாங்கி இன்றைக்கி அந்த கடன் வாங்கினவங்க கிட்ட கூட நியாய தர்மமாக நேர்மையாக நடந்துக்கணும், கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்றதுக்காக பணத்தை வாங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த பணம் வாங்கி கட்டி அந்த வட்டிக்கு கூட மறுபடியும் இன்ட்ரெஸ்ட்டு கட்டி வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு எல்லாமே நிலைமை உருவாயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு எல்லாமே பாதிப்பு. இதில் என்ன பயனா, உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க உங்களை விமர்சனம் பண்ணிடணுன்ற ஒரு பயம். காரணம், நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா அப்படின்ற ஒரு பயம், பதட்டம். ஆரோக்கிய ரீதியில் அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டவங்களும் மீனராசி அன்பர்கள் தான். ஏன் இதெல்லாம் ஜென்ம சனியினால், இந்த ஜென்ம சனியினால் வந்த பாதிப்புகள் தான். இந்த பாதிப்பால் தீர்வுகள் கிடைக்குமா, இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா, எப்போ நமக்கு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான அற்புதமான ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு வாய்ப்பு என்னென்னா இந்த சனி வக்ர பயிற்சி தான். சனியை பொறுத்தவரையிலும், சனி பகவானை பொறுத்தவரையிலும் ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இடத்துல அவர் எந்த லெவலுக்கு ஒருத்தரை தண்டிக்கணுமோ அதில் ரொம்ப குறியாக இருப்பார். அப்பேற்பட்ட சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்துல வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா என்னென்ன செய்யணுமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாத்தையும் செயல்படக்கூடிய நிலைக்கு ஆளாயிடுவார். அப்பேற்பட்ட ஒரு சூழலில் இந்த சனி வக்ர பயிற்சியால் மீனராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியின் போது இது நடக்க போகுது. இதில் ஹைலைட் என்னென்னா, அந்த வக்ரச்சனைக்கு கிடைக்கக்கூடிய பார்வை உங்களுடைய ராசியினுடைய அதிபதியாகப்பட்ட குரு பகவான் உச்ச குருவாக மாறி கடகத்தில் நின்று அவர் 9ஆம் பார்வையாக மீண்டும் அந்த சனி பகவானை பார்க்குறார். எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சா, அந்த தெய்வ பார்வை டைரெக்டாக உங்கள் மேலே விழுந்தா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது. இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் வேலை கிடைக்கலன்னு நினச்சவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். கிடைச்ச வேலையை இழக்கிற அளவுக்கு சூழ்ச்சிகளால் உங்களை அந்த இடத்த விட்டு அதே நேரத்தில் தன்மானத்தை சீண்டி நீங்களே வெளியில் வரக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் நடந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில். அப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வந்து வேலை இழந்துட்டோமே நினச்சவங்களுக்கு அந்த வேலை மீண்டும் அதை விட ஒரு சிறந்த வேலை அமையறதுக்குண்டான காலமாக இது இருக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல நிறைய குடைச்சல்கள், குழப்பங்கள். இந்த இடத்துல எப்படி வேலை செய்கிறதுனே தெரியல, இடம் விட்டு இடம் மாறிடலாமா, இல்லை இந்த இடத்துல இன்னும் நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, என்ன செய்கிறது ஒன்றும் புரியலை, சூழ்ச்சிகள் பல. அதையும் தாண்டி உண்மை என்னன்றது மற்றவங்களுக்கு தெரியணும், நம்மளுடைய தகுதி திறமை என்னன்றது புரிய வைக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இப்போது அது புரிய வைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. உங்கள் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ரீஎன்ட்ரி தரப்போகிறீங்க.
அதே சமயம் வேலையில் ப்ரமோஷனுக்குரிய அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. இடமாற்றங்கள், அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே வெளிநாடு வரைக்கும் போகக்கூடிய அருமையான காலகட்டமாக இது மாறும். நீண்ட நாளாக வெளிநாடு முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்க, எனக்கு கிடைக்கவே இல்லை, நடக்கவே இல்லைன்னு நினச்சவங்களுக்கு இப்போ அந்த வாய்ப்பு உடனடியாக கிடைக்க போகுது, உடனடியாக கனெக்ட் ஆக போகுது. அதே சமயம் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் வாய்ப்புகளும் உங்கள் கதவை தட்டும். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அசால்ட்டாக விட்டுறாதீங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை சார்ந்து பெரிய விஷயங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. குறிப்பாக பேக் பெயின், கழுத்து வரைக்குமே அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கும். ஜாயிண்டில் உங்களுடைய இடது கை அந்த ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும். பெண்களுக்கு உங்களுடைய கால், வயிறு, அடிவயிறு பிரச்சனைகள், அதே நேரத்தில் இந்த இடுப்பிலிருந்து குதிகால் வரைக்குமே தேவையற்ற சில பாதிப்புகளால் உங்களுக்கு ஏதோ ஒரு உபாதைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆக போகிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு விலக போகுது. ஒற்றை தலைவலியால் பாதிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தலைவலியிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆக போகிறீங்க. நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புத காலகட்டங்களாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக குடும்பம், பிள்ளைகள், அவங்க தான் எதிர்காலத்திற்குரிய நம்ம வாழ்க்கையே அவங்க தான் நினச்சி வாழ்ந்தவங்களுக்கு, அந்த பிள்ளைகளுடைய கல்வி ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் இல்லையே நினச்சவங்களுக்கு அதில் ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு சடனாக கிளிக் ஆக போகுது. அது ஒரு நல்ல மேன்மைகளை உண்டாக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, பிள்ளைகள் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி திருமண வாய்ப்புகள் நல்ல தகுதி இருந்தும், நல்ல டேலண்ட் இருந்தும், நல்ல திறமை இருந்தும் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அமையலையே, என்னன்னே தெரியலை, எல்லாம் கூடி வர மாதிரி இருக்குது, கடைசியில் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு நினச்சி வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ அது கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது. ஒரு நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்க போகுது. வேலையிலையும் சரி, தொழில் ரீதியிலையும் சரி, அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வேறு விதத்தில் ப்ரொமோஷன் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அவங்க உங்களுக்கு நல்ல கை கொடுக்குற காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக மீனராசி அன்பர்கள் தான் பெற்று வளர்த்த பிள்ளைகள் தேர்ட் பர்சனுடைய என்ட்ரியாலையும் சேர்க்க சிநேகிதத்தினாலையும் பேச்சை மீறி அவங்க சில முடிவுகள் எடுத்து தேவையற்ற குழப்பங்கள் குடும்பத்தில் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உண்டாயிருந்திருக்கும். அதிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. அவர்கள் உங்களுடைய பேச்சை அவங்க கேட்குற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் நிறைய இழப்புகளையும் பிரச்சனைகளையும் நஷ்டங்களையும் சந்திச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்தை நோக்கி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்க போகிறீங்க, உருவாக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. முயற்சியை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை மற்றவங்க பார்த்து வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய வேகம், உங்களுடைய மேனேஜ்மெண்ட் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ரீதியில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் உங்களை அடையிற அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு ரெடி பண்ண போகிறீங்க. வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைச்சா யோசிக்க வேண்டாம், உடனடியாக செய்யுங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். பூமி வாங்கிறதுக்கு உண்டான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்கள் வளர்ச்சியை கெடுக்கணும், உங்களை டவுன் பண்ணணும், ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எல்லாம் காக்கணும்னு நினச்சி எதிர்பார்த்தவங்களுக்கு எதிரில் பதிலடி கொடுத்து பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு மாறப்போகுது. கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இந்த சனி வக்ரத்தினால மாபெரும் மாற்றங்களை மீனராசி அன்பர்களுக்கு உண்டாக போகுது. அதனால் தயவு செய்து எப்போவுமே கடின உழைப்பாளிகளாகவும் நேர்மையாகவும் செயல்படக்கூடிய நீங்கள் நடந்த நெகட்டிவை நினச்சி கிடைக்கிற அந்த பாசிட்டிவை மிஸ் பண்ணாமல் மூவ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குடும்ப ரீதியில் இடைப்பட்ட காலகட்டங்களில் நடந்த சில குழப்பங்கள் எல்லாமே தெளிவாகி அடுத்த காலகட்டங்களில் மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷ நிம்மதியோடு நீங்கள் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி செயல்பட போகிறீங்க. சொந்த பந்தங்கள் சிலரால் நடந்த சில சூழ்ச்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடுவீங்க. விலகிய உறவுகள் உங்களை மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலமாக
இது மாறப்போகுது. ஜெயிக்கிற காலகட்டமாக இது இருக்க போகுது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து உங்கள் பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுங்க, ஆகச் சிறந்தது. சர்வாஷ்ட வர்க்க பரல் 4க்கு கீழே 3, 2, 1 பூஜ்ஜியம் ஐட்ட நெகட்டிவாக மாறிடும். அதுவே 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.